அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை மார்க்கெட்டில் கிடச்சிது. ஸோ இது வந்து இன்றைக்கி குழம்பு செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பாலக்கீரை சாப்பிட்றதால ரத்த சோர்வு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரத்த சோர்வே இருக்காதுன்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் ரத்த சோர்வு இருக்கோ பாலுக்கு கீரை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து கீரை குழம்புக்கு அவரைக்காய் கொட்டை, அது கூடவே வந்துட்டு கத்திரிக்காய் கருவாடு போட்டு தான் வந்து நான் இன்றைக்கி சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுன்னு இருக்கிறேன். கருவாடு வந்துட்டு சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து வால் தலைலாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா சமையல் செய்யும்போது ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ கீரையை கடைஞ்சிட்டேன். கடையும் போதுட்டு பார்த்தா அப்போ தான் கவனம் வருது, எனக்கு பூண்டு போட மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் தாளிப்புக்கு வந்துட்டு பூண்டை வந்து இடித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாளித்து விட்டாச்சு. கீரை குழம்பு ரெடி. நெத்திலி கருவாடுக்கு வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த மாதிரி எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். அதே எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், அவரைக்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியா, அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் எடுத்து தொக்கு மாதிரி வந்த உடனே நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் கருவாடையும் அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை கருவாடு ரெடி. இப்போ வந்து ஒரு மாங்காய் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாங்காவையும் தொக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். ஸோ சூப்பராக வந்து மாங்காய் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னையுடைய லஞ்ச் வந்து சூப்பர் காம்போ. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.